மாமோய் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோயின்ஸ் அப்படி வந்துட்டு அத்தை பையனையும் மாமா பையனையும் தேடக்கூடிய நிறைய காட்சிகளை பார்த்துருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாமன் பொண்ணு இரு கையில் அப்படின்னு மாமா பொண்ணையும் அத்தை பொண்ணையும் நினச்சி பாடல் பாடக்கூடிய நிறைய காட்சிகளும் பார்த்துருப்போம். இன்னைக்கும் நிறைய பேருக்கு மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்களாமோ நம்ம தொடர்ந்து பார்த்துருப்போம். அப்படிதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா பொண்ணையும் அத்தை பொண்ணையோ இல்லை மாமா பையனையும் அத்தை பையனையோ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இந்த ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். இதை கேட்டதுமே நிறைய பேருக்கு செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நாட்டிலேயே முதல் மாநிலமாக நேற்றைய தினம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாஜக ஆட்சி நடந்து வரும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே பொது சிவில் சட்டம் முன்வரைவு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சட்டம் முன்முடிவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதலும் வழங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் கூட்டப்பட்டு பொது சிவில் சட்டம் முன்வடிவு தாக்கலும் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையிலும் நேற்றைய தினம் அம்மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல திருமணம், சொத்து உள்ளிட்டவை தொடர்பாக மதங்களுக்கு ஏற்ப பின்பற்று வந்த சட்டங்கள் நீக்கப்பட்டு பொதுவான சட்டங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. மேலும் யாரை எல்லாம் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்ற பட்டியலும் வெளிவந்திருக்கு. அதன்படி அத்தை மாமன் மகளை திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு இந்த ஒரு சிவில் சட்டமும் வெளிவந்திருக்கு. இதை கேட்ட பலருக்கும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம 37 வகைகளுக்கும் மேலான உறவுக்குள்ள திருமணம் செஞ்சு கொள்ள கூடாது அப்படின்னு இந்த ஒரு சிவில் சட்டத்துல அப்படி இந்த சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை கேட்டதுமே பல பொதுமக்களும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க. இந்த ஒரு முடிவு குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.